சிக்கன் ஐடி நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துட்டு வெந்திருக்கு. வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜேசி விக்டோரியா அண்ட் வெல்கம் டு மை டெய்லி ரொட்டீன் vlog. என்ன பேர் வைக்கலாம் இதுக்கெலாம்? பேர்லாம் இதுக்கு போகிற போக்கில் ஒரு vlog இது. ஸோ என்ன வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஒரு பெரிய தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா வந்துட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி vlogs போட்டால் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. பட் டெய்லி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷ்னலாக இருக்குது. கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோவாச்சும் போடணும், இல்லை சம்டைம்ஸ் வந்துட்டு பேசாமல் இன்றைக்கி 2 வீடியோவாக போடலாமான்ற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை பார்க்கும்போது. ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்துட்டு ஒரு பெரிய கேப் விட்டு வச்சுருந்தேன் இல்லையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணாமல். அப்போ வந்துட்டு மோட்டிவேஷ்னலாகவே இருக்காது. பழைய வீடியோஸ் பார்த்து கூட கமெண்ட்டே வராதா. சரி ஓகே என்ன வீடியோ போட்டுக்கிட்டுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சரி நம்ம வந்துட்டு திரும்பி ஒரு கம்பேக் கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிளைண்ட் ஹோப்பில் தான் வந்துட்டு வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். பட் வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மக்களே. ரொம்ப தேங்க்யூ. நான் அடிக்கடி வந்துட்டு எதனா ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன்னா, அப்போ டக்குன்னு வந்துட்டு ஃபோன் எடுத்து என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சும்மா பார்த்துட்டே இருப்பேன். எதனா ஒரு புது கமெண்ட் வந்திருக்கும், அது படிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் பண்ணிகிட்டு இருக்க ஒர்க் வந்துட்டு இன்னும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஜாலியாக பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களோட கமெண்ட்லாம் பார்க்குறதுக்கு. நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க, ஜாலியாக இருக்குது படிக்கிறதுக்கெலாம். ஜாலியாக இருக்குன்றதை விட ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. நாளைக்கு என்ன வீடியோ போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்துட்டு அவ்வளோ பரன்னு இருக்குது என்னோடய மைண்டு. ஓகேவா? ஸோ அதான் இது வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப தேங்க்யூ உங்களோட கமெண்ட்ஸ்க்கு, உங்களோட லைக்ஸ்க்கு, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஓகேவா? நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ண அக்கா வந்துட்டு நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு அக்காவுக்கு அப்போ தான் தோணும். ப்ளீஸ் ஓகேவா? இந்த மோட்டிவேஷன் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து நான் கிளம்பி உட்காந்துருக்கேன், வெளியே போகிறோம். லக்கிக்கு வந்துட்டு ஊசி போடணும். ஸோ அதுக்காக நம்ம போகணும். அவங்க வந்துட்டு காலையில் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து நான் குக் பண்ணவே இல்லை, ஒன்றுமே செய்யலை. நான் நேற்று நைட் வந்துட்டு நாங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோமா, வரத்துக்கே வந்துட்டு செம்ம லேட் ஆகிடுச்சு. காலைல வந்துட்டு ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சோம் நாங்கள் 2 பேருமே. 8:30 ஆகிடுச்சு நாங்கள் எந்திரிக்கவே. அதுக்கப்புறம் குடுகுடுன்னு நினச்சி அவங்களுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு கொடுத்தேன். அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஆம்லெட் போட்டு ஒரு ஜூஸ் மட்டும் அவங்களுக்கு போட்டு கொடுத்தேன். ஜூஸ் வந்துட்டு டெய்லி அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன், எதனா ஒரு வெஜிடபிள் ஜூஸ் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன்னா. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஆம்லெட் செஞ்சு கொடுத்து அவங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. இப்போ நானும் கிளம்பி உட்காந்துருக்கேன். போயிட்டு லக்கியவும் டேடியவும் பிக்கப் பண்ணிட்டு அவனை வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வேப்பேரி கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டில் மற்ற வேலையெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான ஷெடியூல் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ போகிற போக்கில் அப்படியே வந்துட்டு இந்த vlog நம்ம பார்ப்போம். ஸோ வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்துட்டு இந்த ஷாப்பிங் பேக் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்கேஸ் எங்கன்னா வெளியே போகணும், கடைக்கிங்கன்னா போகணும் அப்படின்னா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இதை வந்துட்டு என்னோடய பேக்கில் வந்து போட்டு பேக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கிளம்பிட்டேன். ஸோ அங்கே நம்ம வீட்டுக்கு போனதும் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் லக்கி வந்துட்டு அவனோட அன்பு மழையை வந்துட்டு பொழிஞ்சான் நம்மக்கிட்ட. அவனுக்கு வந்து நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு செம்ம குஷியாகிடும். சீக்கிரம் வந்துட்டு கிளம்புங்க வெளியே போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப குதிப்பான் அவன். ஸோ அவனை வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி தானே வந்துட்டு கிளம்பணும். ஆனால் வந்துட்டு நாங்கள் அவனை வந்து க்ரூமிங்காக கூட்டிகிட்டு போயிட்டோம். ஊசி இன்னொரு நாள் போட்டுக்கலாம், அவனை வந்துட்டு ஃபஸ்ட்டு குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ வேப்பேரி வந்துட்டு அன்றைக்கி நாங்கள் போகல. க்ரூமிங்க்கு வந்து நாங்கள் அவனை சஞ்சு அனிமல் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் அண்ணா நகரில். ஸோ அங்கே போய்ட்டு அவனுக்கு ஹேர் கட் அண்ட் குளிக்க வைக்கிறது, நெயில் கிளிப்பிங், இயர் கிளீனிங் இதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் போனதும் அவனுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வந்து போட்டுட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லக்கிக்கு வந்துட்டு குளிக்கிறதுனா சுத்தமாக பிடிக்காது. நாங்கள் வீட்டில் அவனை வந்து குளிக்க வச்சாலே வந்துட்டு அவன் வரவே மாட்டான். அதுவும் நாங்கள் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா அவ்வளோதான், பயத்திலே செத்துருவான், அந்த மாதிரி இருப்பான் அவன். இங்கே வந்துட்டு அவன் வெளியே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாது. உள்ளே வந்துட்டு அவனை குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அப்போ வந்துட்டு செம்மையாக பயப்படுவான். உள்ளே கூட்டிகிட்டு போகிறப்ப அவன் மூஞ்ச பார்க்கணுமே, அவ்வளோ பாவமாக பரிதாபமாக வச்சுருப்பான். நம்ம ஏதோ பெரிய கொலை குற்றம் பண்ணிட்டோமோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுருவான் அவன் நம்மளை. பட் எனிவேஸ் அவனை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா. என்னைக்குனா தான் வந்துட்டு இங்கே க்ரூமிங்க்கு கூப்பிட்டு வருவோம், லைக் ஒரு 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி. மற்றபடி வீட்லேயே நாங்கள் அவனை குளிக்க வச்சுடுவோம். ஸோ அவ்வளோதான், அவனை வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க குளிக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு உள்ளே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு 1 hour கழித்து கட்டிங் அண்ட் அதுக்கப்புறம்
குளிக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் அழகாக வெளியே வந்தான். புசு புசுன்னு செம்ம க்யூட்டாக இருந்தான். ஃபுல்லாலாம் நாங்கள் வந்துட்டு ஹேர் கட் பண்ணல, சும்மா வந்துட்டு ஷேப் மட்டும் பண்ணிக்கிட்டோம். சூப்பர் க்யூட்டாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. நாங்கள் ஆக்சுவலி அவனை 0 பண்ணிடலான்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு 0 பண்ணிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு டாக்ஸ்க்கு ஸ்கின் இஷ்யூஸ் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு அது பண்ணல. சரி லைட்டாக மட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் சம்மர் இல்லையா, அதனால கொஞ்சம் கட் பண்ணலான்னு தான் வந்தோம். ஆனால் எனக்கு வந்துட்டு அவனை ஃபுல்லாக ஹேர் கட் பண்ண வைக்க ஃபஸ்ட்டு மனசே வரல. அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு போட்டிருந்துச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக 0 பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கின் இஷ்யூஸ் மேபி வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு அது பண்ணல. ஸோ அவ்வளோதான், பில் பே பண்ணுறதுக்காக போயாச்சு. அங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டாக்ஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பில் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. நம்ம வந்துட்டு லக்கியை க்ரூமிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு நான் மம்மி வீட்லேயே வந்துட்டு லன்ச்சு சாப்பிட்டுட்டேன். ஏன்னா நம்ம இங்கே எதுவுமே குக் பண்ணல, சரி அங்கேயே வந்துட்டு முடிச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். அண்ட் வர வழியில் கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன வேலை இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் வந்துட்டு க்ளீன் பண்ணோம். காலையில் நான் எப்படி போட்டு போனோன்னா அப்படியே இருக்குது. அது முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணணும். இன்றைக்கி போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோ வந்துட்டு நான் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு எனக்கு தூக்கம் வருது, பயங்கரமாக தூக்கம் வருது. அதனால் காஃபி ஒன்று போட்டு குடிச்சிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ. ஸோ காஃபி போடலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு போனால் சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்து செம்ம அப்செட் ஆகிடுச்சு, மூட் அவுட் ஆகிடுச்சு. அதனால் சரி ஓகே நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு பாத்திரம் ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு கிச்சனில் நிறைய பாத்திரம் இப்படி அழுக்கு பண்ணி விழுந்தாலே பார்க்குறதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நான் வந்துட்டு அடுத்து இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல அதை வந்துட்டு அப்படியே கையோட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ப்ரெட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சரி நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். அப்புறம் தயிர் வாங்கிட்டு வந்திருந்தேன், ஆப்பிள் 2 வாங்கினேன், அப்புறம் பால். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் எப்போவுமே நான் வந்துட்டு வாங்கி ஸ்டாக் அப் பண்ணிக்க மாட்டேன். அப்பப்போ என்ன வேணுமோ அது 2 days ஒன்ஸ் வந்து வாங்கிப்பேன் ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா நான் வாங்கி ஸ்டாக் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் இருக்குது, அப்படியே வந்து நான் அதை வேஸ்ட் பண்ணிடுறேன். அதனால் 2 days ஒன்ஸ் நான் போய்ட்டு அதை வாங்கிப்பேன் வேணுன்றதை. அடுத்து நான் கொத்தமல்லி வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பஞ்சை வந்து பிரித்து அதில் இருக்கிற அந்த காஞ்சி போன இலை, அப்புறம் இன்பிட்வீனில் புல்லுலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த காம்பை வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு நான் சில வீடியோஸில் பார்த்துருந்தேன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்துட்டு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்துட்டு அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு நான் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்க வேண்டிய துணியெல்லாம் போட்டு நான் வந்து துவைச்சிட்டேன். யூஸ்வலி வந்துட்டு காலையில் ஒரு 11 o'clock or 11:30 போல் இந்த வேலையை வந்துட்டு நான் பண்ணி முடிச்சிடுவேன். அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் துணி வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம், அதனால் 2 days ஒன்ஸ் பண்ணாலே வந்துட்டு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மிஷினில் வந்துட்டு துணி போட்டு அது வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour எடுக்கும். ஸோ அந்த 1 hourக்குள்ளே நம்ம வந்துட்டு வேறு எதனா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அதை போட்டு வச்சாச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம வந்துட்டு காஃபி போட்டு அதை வந்துட்டு ரிலாக்ஸ்டாக வந்துட்டு குடிக்க உட்காந்துட்டேன். அப்போவே வந்துட்டு காஃபி போடலான்னு தான் கிச்சனுக்குள்ளே போனேன், பட் அதுக்குள்ளே இன்பிட்வீன் அவ்வளோ ஒர்க் வந்துருச்சு. ஸோ காஃபி வந்துட்டு நான் டிவி பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக வந்து குடிச்சிட்டேன். ஹாய். ஸோ நான் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்துட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணி முடிச்சுட்டேன். எப்போவுமே வீடியோ எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்டு நான் அது ஃபுல்லாக வந்து பார்ப்பேன், கரெக்டாக தான் இருக்கா இல்லை எதனா வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி நான் சும்மா ஃபுல்லாக பார்ப்பேன்னா அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்கேன். என்ன அறியாமலே வந்து நல்லா தூங்கிட்டேன். ஒரு 1 hour or 1.5 hours கிட்டே வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு டக்குன்னு எஞ்சி பார்க்கும்போது டைம் வந்துட்டு 6 மணி ஆயிடுச்சு. குடுகுடுன்னு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்துட்டு ஷெட்யூல் போட்டு வச்சாச்சு. யூஸ்வலி நம்ம வீடியோ வந்து 7 o'clock பப்ளிஷ் பண்ணுவோம் யூடியூப்ல. நல்ல வேலைக்கு 6 மணிக்கு எனக்கு திடீர்னு முழிப்பு வந்துச்சு. ஏதோ ஒரு ஞானக்கண் உதிச்சு நான் வந்துட்டு முழிச்சுக்கிட்டேன். நல்ல வேலைக்கு இன்னைக்கு வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஷெட்யூல் பண்ணியாச்சு கரெக்டாக. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு டின்னருக்கு நான் வந்து சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஓகேவா, யூஸ்வலாக நான் வந்து சப்பாத்தி டின்னர் பண்ணுறேன் அப்படின்னா சப்பாத்தி மாவு வந்துட்டு ஒரு 5 மணிக்கெலாம் பிசைஞ்சு ரெடியாக வச்சுருவேன். அவங்க வர வரைக்கும் அது நல்லா ஊறிட்டு இருக்கும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். இன்றைக்கி வந்துட்டு டைம் இப்போ என்ன தெரியுமா, 6:33 ஆகுது.
இன்னும் வந்துட்டு சப்பாத்தி மாவு கூட பிசைஞ்சு வைக்கல. இதில் சிக்கன் கிரேவி வேறு நான் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். குடுன்னு இப்போ போயிட்டு அந்த வேலையை பார்க்கணும். அவங்க வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. 9 o'clock கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் அவங்க வர்றதுக்கு. அதனால் ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் டின்னர் செஞ்சு முடிக்கிறதுக்கு. போயிட்டு நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு பிசைய ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்துட்டு பிசைய போகிறோம். நான் வந்துட்டு இது ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்துட்டு சப்பாத்தி மாவு எப்படி பிசைவேன் அப்படின்றது காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. 2 கப்பு மாவு வந்து எடுத்துக்கிட்டேன் ஆஸ் யூஷுவல். அண்ட் அது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அண்ட் 1 ஸ்பூன் நெய் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு 2 கப் மாவு யூஸ் பண்ணுவேன் இல்லையா. ஸோ இந்த 2 கப் மாவுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு 8 to 10 சப்பாத்திஸ் கிட்ட வரும். சைஸ் பொறுத்து நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா 10 சப்பாத்திஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா 8 சப்பாத்திஸ் கிட்ட வரும். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா 2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி வந்துட்டு ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்துட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டாக அதை வந்துட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நான் மூடி வச்சுட்டேன். வெயிட்டான ஒரு பொருள் அது மேலே வச்சு அதை மூடி வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் டு ஹோம்லேருந்து போட்டிருந்தேன். ஸோ வெளியே போய் என்னால் வாங்க முடியல. ஸோ அதனால் நான் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். 1/2 kg சிக்கன் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ சிக்கன் வந்துட்டு பிரித்து வெளியே எடுத்துகிட்டு நான் அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 times கிட்ட வந்துட்டு அதை எடுத்து வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் கல்லுப்பு அண்டு மஞ்சத்தூள் வந்து போட்டு அதை நல்லா பிசைஞ்சு அதையும் வந்துட்டு நல்லா ஒரு 5 times கிட்ட வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான்வெஜ் வந்துட்டு யூஸ்வலாக செய்கிறீங்க அப்படின்னா அதை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எங்கே அது ஒழுங்காக நம்ம வாஷ் பண்ணலைன்னா அது வந்துட்டு ஸ்மெல் அடிச்சிருமோ குக் பண்ணுறப்போ அப்படின்ட்டு பயத்துலேயே வந்துட்டு நிறைய வாட்டி வாஷ் பண்ணுவேன். ஸோ வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் தயிர் வந்துட்டு அதில் போட்டு அதை வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எந்த ரெசிபி சிக்கனில் நான் வந்துட்டு செய்கிறேன் அப்படின்னாலும் தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் அது வந்து நம்ம குக் பண்ணுறப்போ நல்லா சாஃப்டாக வரும். ஸோ மேரினேட் பண்ணி ஒரு 30 minutes விட்டாச்சு. எனக்கு வந்துட்டு சரியான பசி வந்துருச்சு நடுவில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா குயிக்காக வந்துட்டு ஒரு சில்லி சீஸ் சாண்ட்விச் வந்து போட்டு சாப்பிட்டேன். அநியாயத்துக்கு 2 வேறு சாப்பிட்டுட்டேன். அதனால் வயிறு வேறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு தான் சீஸில் எது செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்குமே. அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் அதிகமாக அதை வந்துட்டு சாப்பிட்டுட்டேன். செம்ம ஃபில்லிங்காக இருந்துச்சு அது. ஸோ டைம் வந்துட்டு 8:55 ஆகுது. அவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு காலில் சொன்னாங்க. ஆனால் நான் இப்போது சமைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அவங்க வரும்போது சூடாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொரியாண்டர் சிக்கன் வந்துட்டு செய்ய போகிறோம். கொத்தமல்லி சிக்கன். இது வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கிறப்போ செஞ்சு பார்த்துருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அதை நான் ட்ரை பண்ண போகிறேன் திரும்பவும். ரொம்ப நாள் ஆச்சு அது செஞ்சு. நான் வந்து இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி செய்யணுன்ட்டு. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் அதை வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு 2 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் வந்துட்டு செய்கிறேன். ஸோ அதனால் நான் ஒரு வெங்காயம் நீளமாக வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு வச்சு செஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செய்யணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் பூண்டு வந்துட்டு தோல் உரித்து வந்துட்டு வச்சுக்கிட்டேன். அடுத்து 1 inch இஞ்சி அதையும் வந்துட்டு நான் தோல் உரித்து வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு கடையிலேருந்து எப்போவுமே வாங்க மாட்டேன். இந்த மாதிரி சமைக்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கட் பண்ணி அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ அவ்வளோதான். வெங்காயம் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம். அடுத்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த கொத்தமல்லி தான். ஸோ அது வந்துட்டு ஒரு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற மாதிரி, சரியா? அதை வந்து நான் சாப் பண்ணி இந்த பிளெண்டரில் போட்டாச்சு. கூடவே அந்த ஜிஞ்சர் கார்லிக்கையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்துட்டு கேஷ்யூ நட் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். நான் ஒரு 7 பீஸ் கேஷ்யூ நட் வந்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் 2 ஸ்பூன் தயிர் வந்து போட்டு நான் அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் தனியாக கூட ஆட் பண்ணலாம். ஒரு இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக சேர்த்து அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இது கூட தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த தயிர் கூட நம்ம அரைச்சோம்ல அதுவே போதும். ஸோ பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு. அடுத்து வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு நான் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நான்வெஜ் செய்யும்போது நல்லெண்ணெய் வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு எண்ணெய் சூடானதும் இந்த ஹோல் ஸ்பைசஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை வந்துட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணிக்கிட்டேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக பிங்கிஷ் ஆனதுக்கப்புறம் அது கூட நான் வந்து கொஞ்சம் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ கல்லுப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து அது கூட ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சள் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இது வந்துட்டு நீங்கள் ஆப்ஷனல் தான். மஞ்சள் வந்துட்டு சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல. பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு நல்லா க்ரீன் கலரில் கிடைக்கும். பட் எனக்கு வந்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக நான் மஞ்சள் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல
அதை வந்துட்டு சேர்த்துட்டு அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அது கூட நான் வந்துட்டு இந்த சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா அந்த சிக்கனும் அந்த பேஸ்ட்டும் நல்லா வந்துட்டு கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா சிக்கன்லேருந்து அந்த தண்ணிலாம் ரிலீஸ் ஆகி அதுவே வந்துட்டு வேகும். ஸோ இது கூட இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வெறும் மிளகாத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் சப்பாத்திக்கு. ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வச்சு அதை வேக விட்டாச்சு. நான் அப்போது யூஸ் பண்ண பாத்திரம்லாம் வந்துட்டு சிங்க்ல இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்துட்டு நான் சைட் பை சைட் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு வாஷ் பண்ண டயத்தில் அந்த சிக்கனும் வந்துட்டு நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துட்டு வெந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், இதை வந்துட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நல்லா வெந்துருச்சு சிக்கன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு ட்விஸ்ட் பண்ண போகிறோம். என்ன ட்விஸ்ட்டுன்னு தெரியுமா? இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுக்க போகிறோம். சிக்கனுக்கு தாளிப்பா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு இது ஏதோ ஒரு ரெசிப்பியில் வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. நான் சொன்னேன்ல ஆல்ரெடி இந்த சிக்கன் நான் எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கேன்ட்டு. அப்போ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. கீ இருக்கு இல்லையா, இல்லை நான் காமிக்கிறேன் இருங்க. தாளிக்கிற பேன் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். தாளிக்கிற பேனில் 1 ஸ்பூன் நெய் வந்துட்டு போட போகிறோம். இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 2 காஞ்ச மிளகாவை வந்துட்டு இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கேன். அவ்வளோதான், இதுதான் வந்துட்டு இந்த சிக்கனுக்கான தாளிப்பு. இதையும் திருப்பி அவ்வளோதான், இதுதான் வந்துட்டு இந்த சிக்கனுக்கான தாளிப்பு. வீடியோ எடுத்துகிட்டே பண்ணதில் வந்து கொஞ்சம் வந்து தீஞ்சி போச்சு இந்த மிளகா. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. வெளியே வாழைப்பழம் விற்கிறாங்க. அழகா இருக்க பப்பு. எதுக்கு ஒளிஞ்ச? வீடு மாதிரி வெட்டுறாங்க. ஸோ நான் சிக்கன் செஞ்சு முடிச்சுட்டு சப்பாத்தி உருட்டுற டைமில் கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா, அந்த பாட்டை வந்துட்டு நீயும் கேளுன்னு சொல்லிட்டு அந்த இயர்பாட்ஸ் வந்துட்டு எனக்கு மாட்டி விட்டு போனாங்க. ஸோ நானும் பாட்டு கேட்டு அப்படியே வந்துட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த பக்கம் உருட்டிகிட்டே சைட் பை சைட் நான் வந்துட்டு அதை வந்துட்டு தவாவில் போட்டு எடுத்துட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்துட்டு உருட்டுறதுக்கு வந்துட்டு ப்ராப்பரான அந்த ஷேப்லலாம் வராது, ஏதோ ஒரு ஷேப்பில் தான் வரும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் கண்ட மேனிக்கு இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு சப்பாத்தி சாஃப்டாக வந்துருந்துச்சு. நான் ஒன்றா வந்து போட்டு அந்த ஹாட் பாக்ஸ்குள்ளே வந்துட்டு வச்சுட்டேன். ஃபுல்லாக எல்லா சப்பாத்தியும் வந்துட்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். மூடி எடுத்துக்காடி அங்கேருந்து வந்த சிக்கன் நீ நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன். பொய் சொல்லாத நீ. கோயிலுக்கு போயிட்டு வரேன். பொய் சொல்ற நீ. பொய்க்காரன். ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு. தேங்க்ஸ். ஸோ நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட டின்னருக்கு சிக்கன் செய்கிறேன் அப்படின்றது சொல்லலை, சப்பாத்தி செய்கிறேன், சப்பாத்தி கூட வந்துட்டு நான் தக்காளி சட்னி செய்ய போகிறேன் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். சரி சர்ப்ரைஸாக இருக்குமே அப்படின்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு நான் சொல்லலை. அவங்க வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்பைஸியாக வந்துட்டு இருந்துச்சு அன்றைக்கி சிக்கன் நான் செஞ்சது. யூஸ்வலாக நான் வந்துட்டு ஸ்பைசி சேர்க்க மாட்டேன் அவ்வளோவா, ஏன்னா நான் காரம் சாப்பிட மாட்டேன், அவங்க நல்லா காரம் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக தான் சேர்ப்பேன். பட் அன்றைக்கி பார்த்து வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி காரம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவ்வளோதான், டின்னர் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு இந்த கான்ஜரிங் படம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னேன்ல என்னோடய லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதை வந்துட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்கும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். டைமும் பார்த்திங்கன்னா 11 o'clock மேலே ஆகிடுச்சு. நாங்கள் வந்துட்டு அந்த படத்தை பார்த்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் தூங்கவே போனோம். அண்ட் இந்த வீடியோவையும் நான் வந்துட்டு இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.